அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், EW முதல் MUMT வரை உக்ரைன் வார் ஆனது இந்தியன் மிலிட்டரி நியூ ஜெனரேஷன் வாருக்கு குயிக்கா தயாராக வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்குது. உக்ரைன் வார் நமக்கு கத்துக் கொடுக்கின்ற பாடம் என்னன்னா, அந்த போர்ல அட்டாக் ஹெலிகாப்டர்கள் சுடப்பட்டன. அதை பார்த்த அமெரிக்க ராணுவம் அதன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மல்டி பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஃபியூச்சர் அட்டாக் உளவு ஏர்கிராப்ட் புரோகிராமை ரத்து செய்ய முடிவு பண்ணிட்டாங்க. மேலும் அவங்க 60 V பிளாக் ஹவுக் உற்பத்தியை 2025க்குள்ள முடிக்கவும் திட்டப்பட்டிருக்காங்க. மற்றும் அதிக மதிப்புள்ள இன்எக்ஸ்பென்சிவ் சென்சார்கள் மற்றும் வெப்பன் கேரியிங் அன்மேன்டு சிஸ்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்காங்க. பெல் மற்றும் சியகோர் சிக்கியால் அனபெல் செக்யூரிய FRA ப்ரொடக்ஷன் டீல பெற முடியல. அதுபோல காசா மற்றும் செங்கடல் நெருக்கடியின் மூலமாக விலை உயர்ந்த எக்ஸ்பென்சிவ் ஏரியல் பிளாட்ஃபார்ம்கள் மிக குறைவான சீப்பான ஏர் டிஃபென்ஸ் வெப்பன்கள் மூலமாக நியூட்ரலைஸ் செய்யப்படுகிறது. அமெரிக்காவின் USAF இன் ரீஃபர் அட்டாக் ட்ரோன்களின் சர்வீஸின் ஃபிளீட்டுக்கு பதிலாக கேபபிள் ஆஃப் சர்வேயிங் இன் ஸ்பேஸ் மாடர்ன் ஏர் டிஃபென்ஸ்களாக மாற்றம் செய்ய விரும்புகிறது. MQ ரீஃபர் மிகவும் வெற்றிகரமானதுதான். ஆனா நவீன வான் பாதுகாப்புகளால் பாதுகாக்கப்பட்ட போர்க்களத்தில் MQ-9 ரீஃபரை ஈஸியா போட்டு தள்ள முடியும். பென்டகன் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் போட்டியில்லாத சண்டை இருந்தது. எஃபெக்டிவ் உள்ளதாக இருந்திருக்க வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸில் இருந்து முன்னேற்றம் அடையவும் அமெரிக்கா விரும்புகிறது. ரஷ்யா அண்ட் சைனா போன்ற பவர்ஃபுல் எதிரிகளுக்கு அமெரிக்கா பிரிப்பேரா இருக்குது. உக்ரைன் தாக்குதலில் அட்டாக் ஹெலிகாப்டர்கள் எல்லாம் சுடப்பட்ட போதும் மோதலில் முதல் மாதத்திலேயே இருதரப்பினருக்கும் தலா 50 ஃபைட்டர் ஏர்கிராப்ட்கள் இழந்துட்டாங்க. இது ரஷ்யாவை பெரும்பாலும் ஸ்டாண்ட் ஆப் வெப்பன்கள் மற்றும் க்ரூஸ் மிசைல்களை யூஸ் படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிடுச்சு. அப்படி உக்ரைனிய வெப்பன்ஸ்கள் எஃபெக்டிவா இருந்துச்சு. ஏர் டிஃபென்ஸ்களை அடக்குவது ஆல்வேஸ் ஈஸியானது. உக்ரைன் மிலிட்டரி மாஸ்கோவை நோக்கி வெரி அஃபென்சிவாக தாக்குதல் நடத்த சிறிய விலை குறைவான காமிகோ ஸ்டோன்களை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியது. பெரிய ஸ்க்ரூவர் மாஸ்கோவா கடலில் இருந்து பறக்கும் ஷீ ஸ்விம்மிங் க்ரூஸ் மிசைல்களால் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. அதனால லார்ஜ் எக்ஸ்பென்சிவான பிளாட்ஃபார்ம்களை வெகு தொலைவில் வைத்து பாதுகாப்பாக இயக்க வேண்டி இருந்துச்சு. இப்ப சுடப்பட்ட ரஷ்யாவின் பேரிவ் A-50 மிக விலை உயர்ந்த ISR, AWACS மற்றும் FRA பிளாட்ஃபார்ம்கள் லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன்களால் இன்னும் அதிக தூரத்துக்கு தள்ளி நின்று தாக்குதல் நடத்த வேண்டியதாக செய்துவிட்டது. எல்லா ராணுவ நடவடிக்கைகளும் விமான சக்தி மிகவும் முக்கிய பங்கு வகிக்கும். அது எவ்வளவு செலவில் உருவாக்கப்பட்டது என்பது இப்ப கேள்விக்குறியா இருக்குது. மேலாதிக்க குண்டுவீச்சு முயற்சிகள், தரைப்படைகள், தந்திரோபாய விமான ஆதரவு, பாராசூட் தாக்குதல், படை வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்கள், உணவுகள், மருந்து பொருட்களை கொண்டு செல்ல விமானங்கள் அதிக பயனுள்ளதாக இருக்குது. இந்த நிலையில எதிரியின் படைகளில் குறைந்த செலவிலான வான் பாதுகாப்பு பயன்பாட்டை செய்கிறது. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு குண்டுவீச்சு விமானங்கள் ஓரளவுக்கு நல்ல செயல்பாட்டை கொடுத்தது. கொரியாவும் வியட்நாமும் நல்ல சரியான பலமாக இருந்தாலும் ஒரு வலுவான எதிரியின் முன்னாடி வழக்கமான முறைகளால் வான் மேலாதிக்கம் அடைய முடியாது என்பதை அறிந்து கொண்டாங்க. 2 அரபு இஸ்ரேல் போர்களும் பெக்கா பள்ளத்தாக்கு நடவடிக்கைகளும் விமான மேலாதிக்கத்தின் மூலமாக பெரும் செலவாகப்பட்டது. கோசோவோ விமான ஆதிக்கம் இருந்த போதிலும் நேட்டோ இன்னும் பழைய தலைமுறை செர்பிய தரை அடிப்படையிலான வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு ஸ்டெல்த் அட்டாக் விமானத்தை இழந்துருச்சு. ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போரில மிகவும் போட்டியில்லாத சூழ்நிலையை கண்ட வான்வழி தாக்குதல்கள் ஒரு முறை மிக உயரத்தில் இருந்து குண்டுவீச்சு விமானத்தில் இருந்து குறைவான உயரத்தில் வீசின. மீண்டும் ஸ்டெல்த் பிளாட்ஃபார்ம்களுடன் மிக உயரத்தில் பறந்தன. வான்வழி ஏவுகணைகள் மற்றும் தரை அடிப்படையிலான ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள் வான் மேலாதிக்க திறனை தொடர்ந்து வெளிப்படுத்தி இருக்கின்றன. மிகவும் விலை குறைந்த மென் போர்ட்டபிள் மிசைல்கள் ஏர் டிஃபென்ஸ்களை மேன்பேட் கொண்டு உயரத்தில் பறக்கும் விமானங்களை எளிதாக தாக்க முடிந்தது. கார்கில் விமான நடவடிக்கைகளில் ஆரம்ப நாட்களில் 12 எரிப்புகள் ஃபயர் கேட்களை கொண்டு போகாமல் இருந்ததால் ஒரு ஹெலிகாப்டரை மான்பேட்டிடம் இழந்த போது விலை உயர்ந்ததை இழந்த பாடத்தை இந்தியா கற்றுக்கொண்டது. மேலும் எலக்ட்ரானிக் போர் மற்றும் டைரக்டட் எனர்ஜி வெப்பன்கள் மேலும் பரிமாண வளர்ச்சி விஷயங்களில் சிக்கலாகிறது. ஒரு விலை உயர்ந்த பிளாட்ஃபார்மை இழப்பதை விட விலை குறைவாக
எதுவாக இருந்தாலும் நீண்ட தூரம் துல்லியமாக தாக்குதலை நடத்தக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்த உலகம் இப்போது தள்ளப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா தொடர்ந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டிஃபென்ஸ் ஏர்கிராப்ட்களை தயாரித்து பயன்படுத்துவது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்கா சக போராளிகளான ரஷ்யா, சைனாவுடன் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் என உணர்ந்த நிலையில் ஏர் டாமினேட்ஸ் மேன்மைகளை உணர நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டிஃபென்ஸ் ஆனது ஒரு சிங்குலர் ஏர்கிராப்ட், பைலட் இயக்கும் மேன்டு அண்ட் அன்மேன்டு விமானம், சைபர் அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்கள் போன்ற பல்வேறு சிஸ்டங்களை தயாரித்து பயன்படுத்த வேண்டும் என்ற கவலையை வெளிப்படுத்த முடியும். அதில் பியாண்ட் ட்ரெடிஷனல் நேவிகேஷன், வழிச்செலுத்தல், டார்கெட்டிங், கம்யூனிகேஷன் சப்போர்ட்டுக்கு மேல விண்வெளி அடிப்படையிலான அசட்ஸ்களில் இயக்கப்பட்ட ஆற்றல் மிக்க வெப்பன்கள், டைரக்ட் எனர்ஜி வெப்பன் DEW மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் விமானங்கள் ஆகியவையும் அடங்கும். ஒரு நவீனமான 5ஆம் தலைமுறை போர் விமானத்தின் விலை சுமாரா $100 மில்லியன் இருக்கும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டிஃபென்ஸ் ஆனது நவீன ஏவியோனிக்ஸ் மற்றும் வெப்பன்ஸ்களுடன் மிகவும் பல $100 பில்லியன் செலவில் தயாரிக்கப்பட்டதாகவும் இருக்கும். ஆனா அவங்க மிகவும் விலை குறைவான அமைப்புகளால அதை நடுநிலைப்படுத்தி விடலாம். அதனால இப்ப உலகம் விலை குறைவாகவும் சக்தி மிக்க தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும். பெரும்பாலும் நாடுகள் மேலாதிக்கத்தை விட இன் ஏர் ரிலக்ஷனில் அதிக கவனம் செலுத்துவது மிக விலை குறைவாக இருக்கலாம். மேலும் அது 1000 ட்ரோன் திரள் போன்று நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டிஃபென்ஸ் முறையில் லார்ஜ் நம்பர்களில் மிக குறைந்த எக்ஸ்பென்சில் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கு உதாரணம், பெரிய சமச்சீரற்ற நிலையில் இருந்த போதும் உக்ரைன் 10 மடங்கு பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் வளர்ச்சியடைஞ்ச ரஷ்யாவுடைய விமானப்படைகளை இன் ஏர் ரிலக்ஷன் மூலமாக எந்த அளவுக்கு தடுக்க முடிஞ்சதுன்னா ரஷ்யாவின் தாக்குதல் விமானங்கள் பவர்ஃபுல்லா தடையில்லாம இயங்குவதை கட்டுப்படுத்தியது. மேலும் இதையொட்டி ரஷ்யாவுடைய மேன்டு ஏர்கிராப்டுகள் கடந்த சில நாட்களாக எல்லைக்கு அருகில் கூட பறக்கல. நிச்சயமாக உக்ரைன் பயன்படுத்தும் ஆயுதங்கள்ல இப்ப சோவியத் காலத்து S-300களை சேர்க்க மேற்கத்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதால அவர்களுக்கு ஹோம் கோர்ட் அட்வான்டேஜும் இருக்கு. ஏன்னா ரஷ்யாவுடைய விலை உயர்ந்த பிளாட்ஃபார்ம்களை பாதுகாக்கிறத கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது. இப்படி பாதுகாப்பு அதிகமாக இருந்தாலும் ஈரானிய ஸ்காட் மிசைல்களை நடுநிலை ஆக்குவது அமெரிக்காவுக்கு ஈஸியான செயலா இல்ல. கூடுதல் மற்றும் ஸ்கூட் என்ற மொபைல் ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகளில் உக்ரைன் நல்ல வேலை செய்கின்றன. அவருடைய ரேடார்கள் கம்ஸ் ஆன் ஃபார் எ வெரி ஷார்ட் டைம் அண்ட் தென் தே குயிக்லி ஷார்ட் லொகேஷன். இதனால SEAD டிஃபிகல்ட் ஆனது. இப்ப உள்ள சூழ்நிலையில விமானமானது வேட்டையாடுவது மட்டுமல்ல, வேட்டையாடப்படுவதுமாகவும் இருக்கிறது. S-400 போன்ற ஏர் டிஃபென்ஸ் ஆயுதங்கள் முழு செங்குத்து மற்றும் கிடைமட்டமாக இயங்கி கவர் பண்ணும். அதனால விலை உயர்ந்த ஃபைட்டர் ஜெட்டுகள் மற்றும் பாமர்கள், அட்டாக் ஹெலிகாப்டர்களை கொண்டு தந்திரோபாய வான்வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த முடியாது. அதனால டார்கெட்டுகளை மிக தூரத்தில் இருந்து லாங் ரேஞ்ச் வெப்பன்கள் மூலமாக, குரூஸ் மிசைல்கள் மூலமாக தாக்குதல் நடத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்படி தாக்குதல் நடத்துவது அதிக செலவு மிகுந்ததாக இருக்கும். இப்படி செலவு செய்ய வேண்டுமா? அப்படி யோசிச்சு சைபர் குறுக்கீடு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஜாமிங், விலை குறைவான பாதுகாப்பான ஏர் டிஃபென்ஸ் ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களின் பெரிய கையிருப்பு இப்ப மிக பயனுள்ளதாக இருக்கும். தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு விலை குறைவான காமிகோ ட்ரோன்கள் மூலமாக சேதப்படுத்த முடியும். பல மிசைல்களை லான்ச் பண்ணுவது மூலமாக பெரிய கப்பல்கள் தாக்கப்படும். இப்ப விலை உயர்ந்த UAVக்கள் அமைதியான காலத்துல கண்காணிப்பு பணிக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கலாம். ஆனா போர்க்காலங்கள்ல அதிக செலவை ஏற்படுத்திவிடும். இந்த நிலையில நம்ம இந்தியாவுக்கு பாகிஸ்தான், சீனா ஆகிய 2 சக்திகளும் இணைஞ்சு ராணுவங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் ஏற்பட்டா அவற்றை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் தனது அஃபென்சிவ் தாக்குதல் திறனை தக்க வைத்து வலுப்படுத்த வேண்டும்னா ஏர் டினல் சினோரியோ, விமான மறுப்பு சூழ்நிலைக்கு தயாராக வேண்டும். அது மிகவும் செலவு குறைவானதாகவும் சிக்கனமானதாகவும் இருக்கலாம். அவங்க அதிக அளவிலான மிசைல்களுடன் வலுவானதாக இருந்தா வலுவான ஏர் டிஃபென்ஸையும் உருவாக்க வேணும். அதுக்கு ஹை டென்சிட்டியான அடர்த்தி கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தேவையாக இருக்குது. தொடர்ந்து மேம்படுத்தப்படும் மாடர்ன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் திறன்கள் தேவைப்படும். பாதுகாப்பான ஜாம் ரெசிஸ்டன்ட் கம்யூனிகேஷன், நெரிசல் எதிர்ப்பு தகவல் தொடர்புகள் மிக முக்கியமானதாக இருக்கும். அது ஒரு பிளாட்ஃபார்ம் கம்போஸ் மல்டி பிளேயராகவும் பறந்து இருக்கணும். ட்ரோன்ஸ் மற்றும் ஸ்வாம் ரேட்டிக்ஸ் திரள் தந்திரங்களில் மிக தேர்ச்சி பெற்று உருவாக்க வேண்டும். இதற்கிடையில இந்தியா உள்நாட்டு வடிவமைப்பு மற்றும் ஆளில்லாத விமான உற்பத்தியை வேகப்படுத்தணும். ட்ரோன்கள் வெரி ஸ்மால் அண்ட் மிட் சைஸ், மிக சிறியது முதல் நடுத்தர அளவிலான மற்றும்
மற்றும் ஸ்டெல்த் UCAVக்கள் வரை ஸ்டாண்ட் அப் வெப்பன்களுடன் முழுவதுமாக கவர் பண்ணி இருக்கும்படி அன்மேன்டு டீம் ஆளில்லா குழு MUMT என்பது ஃபியூச்சர்ல அதிக ரேஞ்ச் மற்றும் தன்னாட்சி கொண்ட ட்ரோன்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கும். ஒரு ஸ்வாம் மூலம் பிரிசிஷன் ஸ்ட்ரைக்குகளை சிறப்பாக செய்யலாம். ஸ்டெல்த் ஃபைட்டர் மற்றும் பாம்பர் ஏர்கிராப்ட்கள் இன்னும் பொருத்தமானதாக இருக்கும். அவைகளை தயாரிக்க நீண்ட காலமாகும். அந்த தயாரிப்பும் தொடரணும். ட்ரோன்கள் மற்றும் ட்ரோன் திரள்களுக்கான ஸ்வாம் கவுண்டர்கள் ஏற்கனவே உருவாயிருச்சு. ஃபைட்டர்ஸ் மோஸ்ட் லாங் ரேஞ்ச் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் வெப்பன்களை கொண்டிருக்க வேண்டும். அதிக அளவில் போட்டியுள்ள பகுதிகளில் அவை நுழைந்து தாக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்ததாகவும் இருக்க வேண்டும். இறுதியில அவசரப்பட வேண்டிய அவசியமும் இருக்கு. போர்கள் மூலமாக லெசன்கள் எப்பவும் வந்துகிட்டே இருக்கும். அதனால விலை குறைவான சிறந்த பயனுடையவைகளை கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த முறையில ஃபண்டுகளை ஒதுக்குவதும் நம்பர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிகளை பெறுவதற்கு எதிரியுடைய ஸ்ட்ரென்த் மற்றும் த்ரெட்ஸ்களை நாம தொடர்ந்து கண்காணிச்சு மதிப்பீடு செய்யணும். அதோட ஸ்பேஸ் MUMT சைபர் தொழில்நுட்பம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அதிகப்படுத்துவதும் அவைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதும் மிகவும் முக்கியமானது என நிகழ்கால போர்கள் நமது இந்தியாவுக்கு பாடத்தினை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.